இப்போ நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கீங்க? நடவடிக்கை வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுட்டு வந்து முதல் கட்ட விசாரணை பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. விசாரணை பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒரு பத்திரிகையாளர் தாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. சாதாரணமா ஒருத்தர் யாருன்னா திட்டினா கூட்டாந்து ரிமாண்ட் பண்ணி கொடுங்க, உண்மையை சந்தோஷப்படுறோம். ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுல காவல்துறை கவனமா இருந்து நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுறோம். ஆனா ஒரு பத்திரிகையாளர் பட்டம் இரவு நேரத்தில் கூப்பிட்டு வச்சு உங்க காவல்துறை தான் உங்க செய்தி தான் போய் வீட்டே கூப்பிட்டு வர்றாருன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நடத்தி இன்ன வரைக்கும் நேற்று இரவு நடந்தது இன்ன வரைக்கும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு சரியான. ஏன்னா எதுக்காக இதை சொல்லுவாருன்னா, ஒரு எம்எல்ஏ அங்க வர வேண்டிய விஷயங்கள் இல்லை. அப்படியே நீங்க சார் சொல்றது உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்க, அவங்களுக்குள்ள ஏற்கனவே புட்டேஜ் கேட்க வந்தாரு பிஃபோர் எலெக்ஷனு இல்ல எலெக்ஷன்ல நடந்ததுன்னு சொன்னாங்க. அதை வாங்கி போறதுக்கு அங்க ஒரு பிரச்சனை வரப்போதில்லை. அங்க அதே மாதிரி அங்க ஏதோ பெரிய அடிதடி நடந்ததுனாலதான் இவர் ஏதோ வீடியோ எடுத்துதான் சொல்றாங்க யாரு பத்திரிகையாளர். அப்புறம் அந்த வீடியோவை கொடுங்கறதுக்காக வீடியோவை அடிக்கிறதுக்காக தான் அதை இவரை கைப்பிடிச்சு முறுக்கி அடிக்கிறாங்க. ஏன்னா அவரே ஆர்ட் பேஷண்ட் உங்களுக்கு தெரியும். இல்ல சார் யூடியூபர் தம்பின்றது அவங்க கட்சி, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னாங்களோ இல்லையா. இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, பயமா இருக்கு கூப்பிடுறதுக்குள்ளே வாட எம்எல்ஏ ஆஃபீஸ் வாடா அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும் சாருக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கறா. நான் அனுப்புறேன் சார். இப்ப நான் அனுப்புறேன் சார். இப்ப நான் சொல்றேன் சார். சம்பந்தப்பட்ட தம்பி வந்து சரி, அப்படி இந்த ஆடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு வேணும். சார் இது பாத்தீங்களா கேட்டீங்களா? இது முன்னாடி கேட்கல. இல்ல ஏன்னா இல்ல சார், ஏன்னா நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது, ஒரு பத்திரிகையாளர் நடந்தது, இன்ன வரைக்கும் நான் இப்பதான் கேக்குறீங்கன்னா நேற்று இரவு பத்திரிகையாளர் வந்து இல்ல சார், நேற்று இரவு நடந்தது. நேற்று இரவுல இருந்து இன்னைக்கு இருக்கிற சாதாரண சாமானியர் கூட என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஏன் கேக்குறேன்னா, நான் இல்லாத ஒண்ணு சொல்லிக்கூடாது. நான் ஒரு வழக்கறிஞர். அதே மாதிரி இந்த தொகுதியில ஏற்கனவே நான் வேட்பாளராக இருந்தாலும் கஷ்ட நஷ்டம் மக்களுடைய அந்த குறைகள் கோரிக்கை எல்லாமே எனக்கு தெரியும். இவ்வளவு த்ரெட்டன் நடக்கிறப்ப நம்ம பார்த்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ சாதாரண ஆளுங்களுக்கு கூட இது மொத்தமா பரவி இருக்கு. சார் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி. நான் இப்பதான் கேட்கறேன், நேற்று இரவுல வந்து இது வரைக்கும் அதுக்கும் எங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருக்காங்கன்னு சார் சொல்லுங்க. ஆனா இது வந்து முக்கியமான விஷயமா, தேவையான விஷயமான ஒரு இது சார். அது இப்பதான் நான் கேட்கறேன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நீங்க சின்ன சின்ன விஷயத்த கூட சம்பந்தப்பட்ட பையன் மிரட்டின பையன் நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்து போயிருக்கலாம். நீங்க வச்சிருக்கீங்க. அவர் வந்து எந்த ஒரு புகாரும் கொடுக்கல. மிரட்டினாங்க, அடிச்சாங்க, உதச்சாங்க, யூடியூபர் வந்து எந்த ஒரு புகாரும் கொடுக்கல. நித்யானந்த கல்யாணம் சொன்னாங்க, அவரும் எந்த ஒரு புகாரும் கொடுக்கல. புகார் கொடுத்தது இவரு வந்து அரங்கநாதன் தான் கொடுத்துருக்காரு. அரங்கநாதன் விஷயம் தான் நாங்க பாத்துக்கலாம். சம்பந்தப்பட்ட வந்து அந்த இதெல்லாம் நீங்க யூடியூப்ல நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வாங்கி வச்சிருக்கீங்களா, இது நம்ம ஒரு விசாரிக்க அவர் வச்சிருக்காரு. எனக்கு மாறி நியூஸ்லயே போயிட்டு இருக்கு சார். நான் ஒண்ணு இல்ல, எனக்கு இப்போ இவ்வளவு இன்சிடென்ட் அந்த தம்பி எங்க அண்ணன் மாதிரி நாங்க கூட எந்த வம்பு தும்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அவர் கூட்டு விசாரிச்சு அவர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எங்களுக்கு கொடுத்தாருனாக்கா இப்போ எஸ்ஐ சார் தான் இருந்தாரு சார். அவரும் அதை பத்தி வெளிப்படையா சொல்லாம மறைச்சுதான் பத்திரிகையாளரே வருத்தப்படுறாங்க. ஒரு எஸ்ஐ பொதுவா பண்ணணும்னு எஸ்ஐ சம்பந்தப்பட்ட அரங்கநாதன் கம்பெனி என்ன சொல்லிருக்காருன்னா, எஸ்ஐ தான் என்ன மேல வந்து கூட்டாங்க, நான் பதட்டம் ஆயிட்டேன், எஸ்ஐ தான் என் தோல் மலை கை வச்சு என்ன கூட்டாங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு.
அதான் கேள்விப்பட்டேன். நான் கூட இப்போ சரியா சொல்லல, நடந்தது உங்ககிட்ட சொல்றோம். அவர் வந்து இந்த மாதிரி இருக்கு, அதே போல அமௌண்ட் என்ன கொடுக்குறாரு அதுதான் ஸ்பாட்ல இருக்கிறேன் சார். நீங்க புகார்தார் கணக்கு நீங்க பாட்டுல இருந்து என்ன கணக்கு ஸ்பாட்ல இருக்கிறவங்க புகார்தார் வந்து என்ன மேல கை வச்சு கூட்டாங்கன்னு சொல்றாரு. வீடியோ இருக்கட்டும். ஆஃப்டர் இன்சிடென்ட் இல்ல ஆஃப்டர் இன்சிடென்ட் அவர் தான் புகார் கொடுக்குறாரு. புகார் ஃபர்ஸ்ட் அவர் புகார் நீங்க தான் சார் பண்ணீங்க. தம்பி கொடுத்த புகார் ஸ்டேட்மெண்ட் வந்து சார் அதை விட்டுருங்க சார். ஒரு திண்டாட்சவன் ஆகுது, அவன் உயிருக்கு போராடினுக்கான். அவன் போராடி வந்து கமெண்ட் இந்த மாதிரி என்ன வந்து வெட்டிட்டாங்கன்னு அப்ப மட்டும் எஃப்ஐஆர் போடுறீங்களா? அந்த மாதிரி அவன் ஒரு இன்சிடென்ட் ஆகுது, அவர் கமெண்ட் கொடுத்தாரு ரைட்டு, அதுக்கு எஃப்ஐஆர் போடுங்க. நீங்க அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி கூட ஆர்டர் பண்ண வேணாம்னு சொல்ல. நீங்க அந்த சம்பந்தப்பட்டவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அவருக்கு முன்னாடி ஒரு புகார் கொடுத்துட்டாரு சார். நீங்க அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கல, சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கல. நீங்க அதுக்கப்புறம் தான் போயிருந்தீங்க, குத்துட்டு தான் போயிருந்தீங்க. நான் கொடுக்கும்போது டைம் நான் போறேன், நீங்க எடுக்கும்போது டைம் நான் பாருங்க. இல்ல என் தம்பி கொடுத்த புகாரோட போது நான் கொடுக்க மாட்டேன் இருந்தாருன்னா நாங்க விட்டுருப்போம். அது வேணா சார், நான் கேரண்டி ஸ்டேட்மெண்ட் எடுங்க சார். ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். நீங்க இப்போ ஒண்ணு இல்ல சார், நாங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா சார்? இது வரைக்கும் நாங்க வந்து இது சம்பந்தம் புகார் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்து நாங்க உயரதிகாரிகள் தகவல் சொல்லி முதற்கட்ட விசாரணை பண்ண சொல்லி ஒரு ஆணை போட்டுருக்காங்க. நான் விசாரணை பண்றேன். சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, இவ்வளவு ஒரு அதிகாரி நீங்க இவ்வளவு தொழில் பண்றீங்க, இப்போ இந்த ஆடியோவை இப்பதான் கேக்குறீங்க. அந்த சிவான்ற ஒரு தம்பியால தான் இந்த இவ்வளவு விஷயம் நடந்திருக்கும். அந்த சிவான்ற தம்பி இது வரைக்கும் நீங்க பார்க்க கூட பார்க்கல, இன்னும் கேட்க கூட கேட்கலன்றீங்க. என்ன பாத்துங்க, ஏன்னா காவல்துறை ஒரு நல்ல இதுல இருக்கு. இங்க அதுவும் எங்களுக்கு உரிய இடத்துல இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்குது. இன்ன வரைக்கும் இவ்வளவு தொழில் முயற்சி எடுக்காது. அவர் பாதிக்கப்பட்டவரும் பொதுமக்கள் மத்தியிலையும் காவல்துறை இதை வந்து முழுமையா மறைக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்காகவும் எம்எல்ஏக்காகவும் சப்போர்ட் பண்ணி மறைக்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு அடிதடியை ஒரு பத்திரிகையாளரை கண்ணெதிர்க்கு அடிக்கிறாங்க. தடுக்கவும் தடுக்கல. இதுக்கு இல்ல அவங்க சொன்னாங்க, இல்ல சார் சொன்னதை சார்கிட்ட சொல்றேன். அது பாருங்க, தயவு செய்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. விசாரிச்சு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். இல்ல, ஏன்னா பல விஷயத்த பாருங்க, சின்ன விஷயத்த கூட உடனே யாரையும் கேட்காம நைட் எஃப்ஐஆர், சின்ன விஷயம், இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நைட் எஃப்ஐஆர் போட்டு உடனே ரிமாண்ட் பண்ணி போறீங்க. அது தப்பு இல்லை. ஏன்னா சட்டத்தை காப்பாற்றணும் முயற்சி இருக்கு. அதோட இது ஒரு முக்கியமானது. அதனால பாத்துங்க.